பொருளாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதனை தொடர்ந்து இன்னைக்கு குரு பயிற்சி 7ஆம் தேதி அமாவாசையப்ப நம்ம கோயில் சாப்பிட்றாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சண்டியோகம் செய்கிற கோயில் பார்த்தீங்கன்னா இந்த குரு மாறினாருன்னா கொஞ்சம் தான் கொடுப்பாரு. இந்த சண்டியோகத்தில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா சுவாமி அட்டளவு கொடுப்பா. பரமேஸ்வரி சண்டிதான் கோயில் துர்கா பரமேஸ்வரிக்கு சண்டியோகம் செய்வாங்க. குரு பகவான் கொடுத்தத விட 1000 மடங்கு சண்டிகை சுவாமி துர்கா பரமேஸ்வரி தாய்மார்கள் துணிச்சு கொடுப்பாங்க. அதனால நம்ம ஆலயத்தில் சண்டியோகம் நடைபெறுகிறது. 10ஆம் தேதி அக்ஷய திருதி. அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாய்க்காய் போக சொல்லிட்டு காலத்தில் அக்ஷய திருதினா ஆலயத்தில் போய் பிரசாதம் வாங்கி வைங்க நகை சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றி நாய் கடைக்கு போகிறாங்க. அதனால நம்ம கோயில் அக்ஷய திருதி அப்போ திருவிளக்கு வழிபாடு வச்சுருக்கோம். அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு எல்லாருமே கலந்துக்கோங்க. மகாலட்சுமி கோயிலுன்னு கொடுத்துருக்கோம். கடையில் போனீங்கன்னா மகாலட்சுமி இருப்பாதா, எல்லாம் நகைகளை மகாலட்சுமி கொடுக்குறாங்க. நகை மட்டும்தான் நீங்கள் மகாலட்சுமி கொடுத்துட்டு நகையை வாங்கிக்குவாங்க. அதனால நம்ம ஆலயத்தில் அக்ஷய திருதியப்ப 6 மணிக்கு மகாலட்சுமிக்கு திருவிளக்கு வழிபாடு வைக்கிறோம். இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கலந்து கொண்டு நம்ம ஆலயத்தில் என்ன நிர்வாகத்தில் கொடுக்குறாங்கன்னா புது காயின் கொடுக்குறாங்க. 1 ரூபா காயின் அது அம்பாளுக்கு வச்சு இங்கிலிருந்து நாங்கள் வச்சுக்குவோம். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி போய் கொடுப்போம். யாரெல்லாம் திருவிளக்கு கலந்து முடியுங்களோ அந்த காயினும் சிறப்பான கை கொடுக்கும். அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், செல்வம் வாராத செல்வம் வருவாங்க. தாய் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா வாராத செல்வம் கொடுப்பாங்க. செல்வம்னா நிறைய கொடுப்பாங்க. அதனால அவங்க மனசார வேண்டிக்கோங்க. இது எல்லாருக்கும் தான் கஷ்டம் கொடுத்துறோம். குடும்பம் தலைவர் தவிர்த்து குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க தருவாங்க சொல்லுங்க. ஏன்னா லைனாக சொல்லிட்டு டைம் ஆகும். அதனால எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணி கொடுக்குறோம். லைனாக வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தேய்வ அர்ச்சனை முடிஞ்சு ரொம்ப விசேஷம். பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப விசேஷம். இதை முடிச்சோடனே வாய் கொடுத்தவங்களாம் இருந்து அஷ்டமி காலத்தில் கூட்டி நிறைய பண்ணி போனது ரொம்ப விசேஷம். கோயிலில் பிரசாதம்லாம் செஞ்சுருக்குறாங்க. நிர்வாகத்தில் ஒரு நல்ல வந்திருக்கிறாங்க. மக்கள் தான் மக்கள் போயிருக்காங்க. நைட்டில் நான் சொல்லிட்டே இருப்பேன். யாரும் இதெல்லாம் வாங்க சுவாமியோட சொல்லுங்க. உங்களுக்காக தான் லோனை செய்யணும், உங்களுக்காக தான் இந்த பூஜை செய்யணும். நீங்களாம் வந்து அம்பாவை வச்சுருந்தாலும் மழை பெய்ய வைப்போம். சும்மா தான் மழை பெய்யுமா, தினமும் என் போதே பார்த்து போயிட்டா மழை வரணும் அப்படின்னு. அதனால நீங்களாம் வந்தீங்கன்னா தான் சுவாமி பார்த்து மழை சும்மாவே பெய்யும். அதனால எல்லாரும் வந்து கலந்து கொடுங்க. கோயிலுக்கு நம்ம தலைவர்கள் நிறைய பூஜைலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் நிறைய பூஜை நம்ம கோயிலில். அதனால எல்லாரும் குலமக்களும் வந்து கலந்து கொடுங்க. பொதுமக்களுக்கு